இது நடக்குமான்னு நினைச்சேன், நடக்காதுன்னு முடிவாயிடுச்சு. ஆனா நடந்துச்சு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். கோழி கொக்கரக்கோன்னு கோச்சு. ரீசெண்டாக பாலக்காடுலேருந்து ஊட்டி வரைக்கும் பஸ் ட்ராவல் பண்ணியிருந்தேன். பாலக்காடு பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம பஸ்ஸு கிளம்புறதுக்கு ஒரு 2 மணி நேரம் முன்னாடியே வந்ததுனால அங்கே ஒரு லஞ்ச் சாப்பிட்டு கடைசியாக நம்மளுடைய ஜெர்னியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மணி கரெக்டாக 12:30 இருக்கும். நம்ம பஸ்ஸும் கரெக்டாக வந்துருச்சு. ஸோ அதோடைய எக்ஸ்ட்ரா இன்டீரியல் எதுவுமே எடுக்கலை. ஸ்ட்ரெயிட்டாக போய் நம்மளுடைய விண்டோ சீட்டில் செட்டில் ஆயாச்சு. பஸ் கண்டக்டர் டிக்கெட் எடுக்கும்போது நான் அவர்கிட்ட கேட்டேன் கேபின் கிடைக்குமான்ட்டு. பர்மிஷன் கொடுக்காதவர் கடைசியில் நான் வீடியோ எடுத்துருக்கும் போது பர்மிஷன் கொடுத்துட்டாரு. ஸோ நம்மளுடைய கேபின் ரைடை ஊக்கடம் வரைக்கும் கவர் பண்ணோம். பாலக்காடுலேருந்து ஊட்டி வரைக்கும் ஒரு ஆளுக்கு 150 ரூபாய் டிக்கெட் சார்ஜ் பண்ணாங்க. இந்த பஸ்ஸு கூடலூர் வரைக்கும் போகக்கூடியதுனால ஒரு ஆளுக்கு 208 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த பஸ்ஸில் ஸ்டாப் அனௌன்ஸ்மெண்ட் சிஸ்டம், வெல்கம் போர்டு, ஏர் வியூவிங் கேமரா, அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் SOS பட்டன் கொண்ட நிறைய வசதிகள் இருந்துச்சு. ஸோ எமர்ஜென்சி கேசஸ்க்கு இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி யூஸ் ஆகும். உக்கடம் வந்ததுக்கப்புறம் நம்ம விண்டோ சீட்டில் போய் செட்டில் ஆயாச்சு. புது பஸ் ஸ்டாண்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு குட்டி தூக்கம் போட்டு ஏஞ்சி பார்த்தா காரமடை வந்திருந்தோம். அப்படியே மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் வரும்போது இந்த சீட்டு பிரச்சனை மூலயமா நம்மளுடைய காது கிரிய அப்படியே நம்ம மேட்டுப்பாளையம் கொண்டு செக்ஷனில் ஒரு சீனுக்கான ரூட்டில் ட்ராவல் பண்ண கடைசியில் நம்ம சரியா 6:45 ஊட்டி பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆனோம். ஸோ பஸ் கண்டக்டருக்கு நன்றியை போட்டு அங்கேருந்து நம்ம வீட்டுக்கு அனுப்பியாச்சு. ஸோ இந்த விளாகோட முழு வீடியோ நான் ரிலேட்டிவ் வீடியோவில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் அதே மாதிரி இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணது மூலயமா ஒரு பெரிய சப்போர்ட், நிறைய வியூஸ் இந்த வீடியோ கிடைச்சிருக்கு. ஸோ இதே மாதிரி நிறைய விளாக்ஸ்க்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே.